ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இன்றைக்கி நாகர்கோவில் போய்ட்டுருக்கேன். ஸோ நாகர்கோவில் இருக்க தோவாலை அங்கே வந்து காலேஜ் டிசி வாங்க போய்ட்டுருக்கேன். ஸோ அதை வாங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உடம்புலேருந்து நான் கரெக்டாக டேரெக்டாக போய்ட்டுருக்கேன். திசோலைக்கு போய்ட்டுருக்கேன். கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகும். கரெக்டாக திசோலைக்கு இப்போ வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு காமிச்சினேன். திசோலைக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டு போன வாரம் தான் இங்கே சுடலை ஆண்டவர் கோயில் கொடை நடந்து செம்ம என்ஜாய் பண்ணோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ என்னதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது திசோலை பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக திசோலை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இன்னும் நம்ம இங்கேருந்து போகணுன்னா இன்னும் கிலோமீட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. திசோலையிலேருந்து தோவாலைக்கு போகிறதுக்கு 47 கிலோமீட்ரு சம்திங் இருக்குது. நான் உங்களுக்கு அது கூகுள் மேப்ஸில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோவாக காமிச்சிடுறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கரெக்டாக இப்போ அந்த திசோலையை விட்டு வெளியே கிளம்புறேன். ஆனால் நல்லா இயற்கை கொஞ்சம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் மற்றபடி அங்கே நாகர்கோவில் போகிற சைடில் தான் சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக இப்போ மன்னாபுரம் சைடுக்கிட்ட கரெக்டாக வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மன்னாபுரம் யாருக்கா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ நான் ஃபுல்லாகவே இது பைக்கில் தான் போய் ஹொன்காண்டில் தான் எடுத்துருந்தேன். ஸோ இப்படி எடுக்காங்க. ஸோ கரெக்டாக மன்னாபுரம் தாண்டி ஒரு ஊர் வரும். கரெக்டாக அந்த ஊரில் அந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் நீட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அழகாக இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு. எப்பவும் போகும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட் நான் பார்த்துட்டு தான் போவேன். ஸோ கரெக்டாக இன்னொரு பஸ் கரெக்டாக 3 பஸ் ஓவர்டேக் பண்ணி போச்சு. அதில் காலேஜ் பசங்க எல்லாருமே தொங்கிட்டு இருந்தாங்க. இந்த பஸ்ஸு பாவம். கரெக்டாக இன்னும் கரெக்டாக இன்னும் 30 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது, சம்திங் இருக்குது. இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மேலே வானவில் தெரியும். வானவில் மேகம் எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் எல்லாமே போர்ட்ரேட்டில் தான் எடுத்தேன், லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கல. ஸோ ஓகே, உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதாங்க வியூ, செம்ம வியூ. ஸோ இந்த பார்ட் ஆஃப் வியூ தான் ரொம்ப சூப்பரான வியூ. ஏன்னா இப்போ நாகர்கோவில்கிட்டே நம்ம வரப்போகிறோம். கிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த 20 கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த டேரெக்ஷன் தெரியும். வல்ஜூர் சைடு இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே இந்த மலை சைடு காடு சைடு எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேட்டும் அப்போ கரெக்டாக மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் இந்த இடம் ஃபுல்லாகவே. ஏன்னா ரொம்ப லாங் ட்ரைவ் பைக்கில் வர கிட்டத்தட்ட உடம்பு டு தோவாலையே 72 கிலோமீட்டர் சம்திங் வரும். சரி, கரெக்டாக ஃபைனலாக வந்துட்டு இங்கே வந்து கரெக்டாக அப்போ தான் ட்ரெயின் கிராஸ் ஆகிருக்கு. நான் கரெக்டாக வந்து நிற்கிறேன். ஸோ இதுதான் காவல் கிணறுகிட்ட கரெக்டாக வந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் போலீஸ்காரன் இருப்பான். நானே கொஞ்சம் பயந்துட்டேன். போலீஸ்காரனை பார்த்தா மடைக்கிறானா இல்லையா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி இல்லை, அதனால் நான் அப்படி ஹேண்டில் எடுத்துகிட்டு அப்படி பைக்கில் எடுத்து போயிட்டே இருந்தேன். ஆனால் ஓவர் வெயில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வியூ தான். ஆனால் என்னால் பக்கத்தில் போக முடியல. சரி, கொஞ்சம் ரோட்டில் போகிறதுனால அப்படியே கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு போனேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அந்த மலையில் வெயில் தெரியும், சில இடத்துல ஃபுல்லாக பிளாக்காக தெரியும். நீங்கள் அதில் நல்லா எட்ஜில் பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா பொறுமையாக வீடியோ பொறுமையாக பார்க்கணும். நான் கரெக்டாக தான் எடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெள்ளையாக தெரியும், அதாவது வெளிச்சம். மற்ற சைடு ஃபுல்லாகவே இருட்டாக தான் தெரியும். ஸோ இது அடுத்து இது மேலே மேகம் மட்டும் அப்படி சும்மா மலைக்கு அறிகுறி வருமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மலை சரியாக நம்மளை சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் இப்போ காலேஜுக்கு வந்தாச்சு. காலேஜில் கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் காலேஜுக்கு எப்பவும் போகிறது இதுதான். காலேஜ் பக்கத்தில் இருக்க ஒரு மலை சூப்பராக இருக்கும். எப்போது நடந்து போவோம். இப்போது இன்றைக்கி பைக்கில் போகிறனால சரி அப்படி பைக்கில் போய்ட்டுருக்கேன். இந்த மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஃபுல்லாக அந்த என்ன சொல்ல ஈரக்காற்று அப்படி நம்ம மேலே அடிச்சுட்டே இருக்கும். குளிர் மேலே நமக்கு அடிச்சுட்டு இருக்கணும். சூப்பராக இருக்கும். வெயில் அவ்வளோ தெரியாதனால சூப்பராக இருக்கும். ஸோ கரெக்டாக காலேஜுக்கிட்ட வந்துட்டேன். ஆனால் போகிறதுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். லாங் ட்ராவல் போகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ கரெக்டாக இப்போ தான் காலேஜுக்கிட்ட கரெக்டாக வந்துடும். என்ட்ரி தான் என்ட்ரன்ஸ், காலேஜோட என்ட்ரன்ஸ். சிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தோவாலை. இதுதான் காலேஜோட உள்ளே போகிறது இன்சைட் வழி ரோடு. ஸோ இப்போ அது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இன்ஜினியரிங், ஐடி, அப்புறம் ஐடி இருக்கும். ஸோ வேகத்தை வேறு போட்டாங்க. 2 வேகத்தட்டை இருக்கும். ஃபோனில் எப்படி ஹேண்டில் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காலேஜ் பக்கத்துலேயே ஒரு மரம் உண்டு. ஸோ அந்த சைடு இப்போ கீழே வச்சுருக்கேன்னா கரெக்டாக மேம் நின்னாங்க.
என்னடா வீடியோ இருக்குன்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க சொல்லி தான் கீழே வச்சுட்டேன். இன்னொரு தடவை. ஸோ கரெக்டாக இது பக்கத்தில் மலை, இதுதான் பெரிய மலை. கரெக்டாக சூப்பராக அங்கே மழை பெஞ்சால் இங்கேருந்து தண்ணி கரெக்டாக போகும். ஸோ காலேஜுக்கு இதான் காலேஜ் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். காலேஜுக்கு வந்தாச்சு. காலேஜுக்கு வந்துட்டேன். கரெக்டாக வந்து எல்லாமே அலைஞ்சி இது பண்ணி டிசியும் வாங்கிட்டேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ கரெக்டாக காலேஜ் வந்து நின்றுட்டு ஒரு செல்ஃபி போட்டு அதுக்கப்புறம் சரி காலேஜ் விட்டு வெளியே கிளம்பும்போது கரெக்டாக எதிரில் பார்த்தா மேகம், மலை மேகம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் வெளிச்சமாக இருந்துச்சு, மற்ற இடம் ஃபுல்லாக பிளாக்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அதாவது அந்த அதிலே இருந்துலாமோன்னு போல் தோணுச்சு. ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி சொல்ல, அதாவது நம்ம ஊர் சைடில் இந்த மலை சைட்லாம் கிடையாது, அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மலையை பார்க்கணுன்னா கொஞ்சம் ஒரு ஆச்சரியம்தான். அந்த மலையில் இன்னும் இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது, இன்னும் புல்ல கோகை இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு இது தோணும். ஸோ கரெக்டாக அங்கேருந்து வெளியே வந்து ஹைவேக்கு வந்துட்டேன். ஹைவேயில் வந்து நாகர்கோவில் ஹைவே, அதாவது திருநெல்வேலி போகிற வழி. திருநெல்வேலி போகிற வழியில் கரெக்டாக லெஃப்ட்டு திரும்பினா வள்ளியூர். ஸோ நீங்கள் அந்த போர்டு பார்த்துருப்பீங்க, வள்ளியூர் லெஃப்ட்டில் திரும்பினா வள்ளியூர். ஸோ வள்ளியூரில் போகிறேன். வள்ளியூரில் போய்ட்டு ஒரு சின்ன இதுதான், வேறு ஒன்றில் வள்ளியூரில் வடப்பா கிடைக்கும். ஸோ வடப்பா போய் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே வந்து வடப்பா கடைக்கு வந்துட்டு அப்போ தான் பாவம் வந்துச்சு. பாவம் வந்துச்சு பார்த்துட்டு வடப்பாவு சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி கடைசியில் வேண்டாம், வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருன்னு சொல்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டாக அப்போ தான் கிளம்பி போனேன். எனக்கு வருவாங்கள அந்த கொப்புள்ஸை பார்த்தாலே விரட்டி விரட்டி இழுக்க தோணுது. பாட்டு படித்தா காப்பிடேட் வந்துடும், அதனால் படிக்கல. ஸோ அங்கேருந்து கிளம்பி வள்ளியூர்லேருந்து கிளம்பி கரெக்டாக வெளியேருந்து சரியான வெயில். ஸோ வெயிலில் என்ன பண்ணேன்னு சொல்லி கரும்புச்சாறு குடின்னு சொல்லி ஒரு கடையில் நின்னேன். அந்த கடையில் அப்படியே கரும்புச்சாறு குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த இது நாட்டு கரும்பு, அதனால் அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து மறுபடியும் கிளம்பி அதே பஸ் ஸ்டாண்டு மறுபடியும் பழைய அந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு அப்படியே வந்தேன். கரெக்டாக ரொம்ப நேரம் ட்ராவல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஹாஃப் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் கிட்டலாம் ஆயிடுச்சு மொத்தமாக. ஸோ மறுபடியும் மன்னாபுரம் வந்துட்டேன். மன்னாபுரத்துலேருந்து தசாவளியிலேருந்து வடங்குடிக்கு. ஸோ மன்னாபுரத்துலேருந்து தசாவளி வரைக்கும் அப்படியே 1 மணி நேரம் ஆயிரும், இல்லை 1/2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தசாவளியிலேருந்து வடங்குடி வரைக்கும் 1 மணி நேரம் ஆகும். சரி கரெக்டாக மன்னாபுரம் நீங்கள் ரைட்டில் பார்த்தா ரைட்டில் தசாவளின்னு போட்டிருக்கோம். ஸோ கரெக்டாக தசாவளிக்குள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து ஸோ இதுதான் ஃபைனல் லாஸ்ட் வீடியோ. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் போயிட்டு நடந்தது. ஸோ போய் வாங்கி டிசியும் வாங்கிட்டேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிடுங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.